வணக்க மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ கமருதீன் பார்வதி 2 பேருக்கு நடுவில் பயங்கரமான ஆர்குமெண்ட் காலையிலேயே. ஸோ என்ன அப்படின்னா, ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, கமருதீனுக்கு வந்து இவங்க அம்மா அப்பா வந்து 24 ஹவர்ஸ் வந்து ஏன் ஸ்டே பண்ணணும்? 2 ஹவர்ஸ்னால் பரவாயில்ல. ஸோ 24 மணி நேரம் ஸ்டே பண்ணி ஏதாவது கேள்வி கேட்டு இதை வந்து இங்கே நடக்கிற ஃபீலிங்கை வந்து இங்கே எதுக்கு வந்து சொல்லி அவளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனுக்கு வந்து ஒரு இது. பார்வதிக்கு என்னென்னா, இங்கேயே வந்து எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இங்கே தான் வந்து நடந்துச்சு. ஸோ நீ இங்கே இருக்க லக்கிலி. ஸோ 2 பேரையும் வச்சு இங்கே வந்து பேசி முடிச்சுட்டா ஸோ அதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிருமே அப்படின்னு வந்து பார்வதியோட இது. ஸோ இதுதான் வந்து பயங்கரமான ஆர்குமெண்ட்டு. இதில் வந்து பழசு நடந்தது, இந்த வாட்டர் மெலான்ட்ட வந்து என்னை பற்றி கேவலமாக சொல்லியிருக்கா. ஸோ அது இன்னும் எனக்கு மறக்கவே முடியல. அந்தளவுக்கு எனக்கு இன்னும் ஃபீலிங்காகவே இருக்குது. எனக்கு குள்ளா கொடுத்துருவாளோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து கமருதீன் சொல்கிறாரு. ஸோ பார்வதி என்னென்னா, நான் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். ஸோ அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னு தெரில. ஆனால் புரிஞ்சுப்பாங்க. பட் ஒரு பொண்ணாக வந்து சொசைட்டியில் நிறையா பேசுவாங்க. அந்த சொசைட்டி பற்றிலாம் எனக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது. பட் எங்கள் அம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபீலிங்ஸ் நேச்சுரலாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ கமருதீன் வந்து எனக்கு யாரும் இல்லை, எங்கள் அக்கா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பேச போகிறாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ 2 பேருக்கு நடுவில் வந்து பயங்கரமான ட்ராமா வந்து போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வெளியே போயிட்டு இதுக்கு கண்டினியூ ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரில. கண்டினியூ ஆனால் நல்ல விஷயந்தான். ஸோ அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரில. ஸோ உள்ளேயே இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கானா வினோத் அமித் வந்து சூப்பராக வந்து அந்த மேட்டரை வந்து டீல் பண்ணி விட்டாங்க. ஏன்னா இப்போ 2 பேர் மட்டும் பேசியிருந்தாங்கன்னா அது பயங்கரமாக சண்டையில் போய் முடிஞ்சிருக்கும். 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்குது பார்வதி அண்ட் கமருதீனுக்கு 2 பேருக்கு நடுவில். ஸோ அவங்க பார்வதி வந்து அப்பப்போ விளையாட்டுக்கு சொல்கிற விஷயங்களை இவர் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து பேசுகிறாரோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ உங்களுடைய கருத்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.